உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறார். அவரோட தோழர்களிடத்தில் கேட்டார், நாம் எல்லாம் இப்பொழுது ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறோம், இந்த அறை முழுவதும் என்ன கிடைத்தால் நன்றாக இருக்கும், உங்களது உள்ளம் என்ன ஆசைப்படுகிறது? ஒரு தோழர் சொன்னார், இந்த அறை முழுவதும் தங்கத்தை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும், அத்தனையையும் அல்லாஹ்வின் பாதையில் நான் சதகா செய்ய வேண்டும். இனி ஒரு தோழர் சொன்னார், இந்த அறை முழுவதும் அல்லாஹ் எனக்கு வெள்ளியை தர வேண்டும், வைரத்தை தர வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களினுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இறுதியாக எல்லா தோழர்களும் உமரிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 3 ஆசைக்காக உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதன்மையாக இந்த அறை முழுவதும் சாலிம் என்ற ஒரு நபித்தோழர், பெரிய நபித்தோழர், அபூ ஹுதைஃபா என்று சொல்வார்கள், அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமை. இந்த அபூ ஹுதைஃபாவும் சாலிமும் எனக்கு இந்த அறை முழுவதும் வேண்டும். காரணம், அவர் குர்ஆனை மனனம் செய்து பல நூறு நபித்தோழர்களுக்கு, பல நூறு மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர். இந்த அறை முழுவதும் அபூ ஹுதைஃபாவும் சாலிமும் இருப்பார்களே, ஆனால் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை கொண்டு செல்வேன். இரண்டாவதாக எனக்கு ஆசை, இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கும் பொழுது அல்லாஹுவினுடைய சுஜூதில் என்னுடைய தலைகள் பூமியில் வைத்து அல்லாஹுவோடு நான் பேசுகிறேன் அல்லவா, அதற்காக நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக என்னை நேசிக்கக்கூடிய நண்பர்கள், நான் தவறு செய்யும் பொழுது என்னை சுட்டி காட்டக்கூடிய, நான் நன்மை செய்யும் பொழுது என்னை ஆர்வப்படுத்தக்கூடிய எத்தனையோ நண்பர்களை அல்லாஹ் எனக்கு சுட்டி தந்திருக்கிறான். அவர்களோடு உரையாடுவதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.